அருணா கார்டியா கேர் நடத்தும் 80s கிட்ஸ் கிரிக்கெட் போட்டிகள் ஸ்காட் இன்ஜினியரிங் காலேஜில் நடைபெற்றது. இந்த போட்டியில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள 40 வயதுக்கு மேலே உள்ள ஆண்கள் கலந்து கொண்டனர். மொத்தம் 12 அணிகள், 150க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே நடத்தப்பட்டது. இந்த வாரம் அரையிறுதிப் போட்டிகள் மற்றும் இறுதிப் போட்டிகள் நடைபெற்றது. காலை நடந்த அரையிறுதி முதல் அரையிறுதி போட்டியில் சோலை 40+ கிரிக்கெட் அணியும் இதில் 30+40 அணி வென்று இறுதிப் போட்டியில் நுழைந்தது. இதில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கேப்டன் வேலு பெற்றார். இன்னொரு அரையிறுதிப் போட்டியில் எக்ஸல் ஸ்டார் 40+ அணியும் கோல்டு ஸ்டார் 40+ அணியும் மோதின. இதில் எக்ஸல் ஸ்டார் 40+ அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. இதில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு சூசையாவிற்கு கொடுக்கப்பட்டது. மதியம் நடந்த 3வது இடத்திற்கான போட்டியில் கோல்டு ஸ்டார் 40+ அணியும் சோலை 40+ அணியும் மோதின. இதில் சோலை 40+ அணி வெற்றி பெற்றது. இதில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய செல்வம் அணியின் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வழங்கப்பட்டது. இறுதிப் போட்டியில் எக்ஸல் ஸ்டார் 40+ அணியும் 30+40 அணியும் மோதின. இதில் 30+40 அணி வென்று 80s கிட்ஸ் 2025ற்கான கோப்பையை தட்டி சென்றது. இதில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய ராஜமகா அணியின் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வழங்கப்பட்டது. கோப்பையை வென்ற 30+40க்கு அனைத்து அணியினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த அனைத்து போட்டிகளில் சிறப்பாக பேட்டிங் செய்த ராஜமகா அவர்களுக்கு இந்த போட்டியின் சிறந்த வீரர் அவார்டு வழங்கப்பட உள்ளது. அவருக்கே அதிக ரன் சேர்த்த வீரர் அவார்டும் கிடைக்க உள்ளது. சிறந்த பந்து வீச்சாளர் கருணைராஜ் அவருக்கு வழங்கப்பட்டது. இதன் பரிசளிப்பு விழா மாலையில் அருணா கார்டியா கேரில் வைத்து டாக்டர் அருணாச்சலம் முன்னிலையில் நடைபெற உள்ளது.